முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. இதனை அவரது தொண்டர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். இது பற்றி கருத்து தெரிவிப்பதற்காக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். ஒரு வருடத்திற்கு மேலாக சிறையில் இருந்து நிபந்தனைகளோடு தற்பொழுது உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பின் முதற்கட்ட பார்வை. நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் கிடைத்திருக்கிறது. முதலில் அவர் மனம் தளராமல் சிறைச்சாலையில 15 மாதத்துக்கு மேலாக இருந்ததற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தோட அமைப்பு செயலாளர் என்கிற முறையில் அவர் ஒரு மாவட்ட செயலாளர் என்கிற வகையில் என்னுடைய வாழ்த்து பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த தருணத்திலும் மனம் தரலாமல் ஒரு இயக்கத்தில் இருப்பேன் என்று எடுத்துக்காட்டுகிற வகையில் அவருடைய நடவடிக்கை இருந்ததை கண்டு மகிழ்ச்சி அளிக்கிறது. இறுதி வெற்றியும் நிச்சயமாக அவருக்கு கிடைக்கும். இந்த தீர்ப்பின் மூலமாக இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு தீர்ப்பாக இது அமைந்திருக்கிறது. இனி அமலாக்கத்துறை அனாவசியமாக அரசியல்வாதிகள் மீதோ மற்றவர்கள் மீதோ அவருக்கு அரசுக்கோ அல்லது பிஜேபிக்கு எதிர்ப்பாக செயல்படுவதன் மீது அமலாக்கத்துறை சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது என்பதற்கு ஒரு சம்மட்டை அடியை போல் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. அமலாக்கத்துறையின் மூலமாக இந்த வழக்கை நீண்ட காலம் காலதாமதம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு சிறப்பான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இது திமுக கட்சி சார்ந்தவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது. இதோடு வரலாற்று சிறப்புமிக்க பல தீர்ப்புகளை நீதிமன்றத்தில் பெற்றுக் கொடுத்த ஒரு இயக்கம்தான் திமுக. ஆக அந்த வகையில் இந்த தீர்ப்பும் நல்ல வகையில் அமைந்திருக்கிறது. திமுகவினுடைய நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்கு என்னுடைய தளபதி அவர்கள் பிரச்சாரத்தை துவங்கிய அன்று பொன்முடிக்கு ஜாமீன் வழங்கி அவர் மீண்டும் அமைச்சர் பதவியை ஏற்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு அன்றைக்கு நடைபெற்றது. இன்றைக்கு டெல்லிக்கு என்னுடைய முதலமைச்சர் செல்கிறார். இந்த நேரத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே எப்படி நாடாளுமன்றத்தில் 40-40 வெற்றி பெறுவதற்கு ஒரு தேர்தல் பயணத்தில் முன்பாக ஒரு தீர்ப்பு வந்ததோ அதே போல டெல்லிக்கு செல்கின்ற முதலமைச்சருக்கு செல்வதற்கு முன்னால் இந்த தீர்ப்பு வந்திருப்பது டெல்லி பயணமும் வெற்றியாக அமையும் என்று நம்புகிறேன். நிச்சயமாக நடக்கும் என்று. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.